பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். மிக நீண்ட நாளைக்கு அப்புறம் ஜிசிஎம் காஸ்பல் மீடியாவில் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்புறம் பிரதர் சொல்லுங்க, மினிஸ்ட்ரி வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு பிரதர். அதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தோம். நான் இந்த மீடியாவுக்கு வர முடியாமல் போச்சு. மறுபடியும் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நம்ம மக்கள் எல்லாம் பார்க்கட்டும். எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சரிங்க பிரதர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு நிறைவாக இருக்கட்டும். இன்னைக்கு காணொளி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காணொளிக்கு போகலாம். பிரதர், இன்னைக்கு சொல்லுங்கள். காணிக்கை ஏன் கொடுக்கணும்? அதுதான் முதலாவது கேள்வி. காணிக்கைன்றது என்பது ரொம்ப முக்கியங்க. இந்த எல்லா மினிஸ்ட்ரி, சர்ச் மினிஸ்ட்ரி, சோஷியல் ஒர்க்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நம்ம காணி கொடுத்து ஆகணும். சோஷியல் மினிஸ்ட்ரி ஏன் காணி கொடுக்குறது? சோஷியல் மினிஸ்ட்ரி, சர்ச் மினிஸ்ட்ரி தானே சோஷியல் மினிஸ்ட்ரியை பண்ணுறது. அதனால் காணிக்கின்றது அந்த பாருங்க, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசே காலத்துலேருந்து அந்த மல்கியா 3:10 என்ன சொல்கிறாங்க பிரதர்? உங்களுக்கு தெரியுமில்ல? இப்போ நம்ம படித்து காமிக்க வேண்டியதில்லை. ஆமாம், தெரியும். எல்லாருக்கும் கண்டிப்பாக கர்த்தர் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிக அதிகமாக இருக்கும். அதிகமாக அதே போல் கர்த்தர் உங்களுக்கு டபுள் மடங்கா தருவார். கண்டிப்பா 10 மடங்கு. நீ 1 ரூபா கொடுத்தியா, உங்களுக்கு 10 ரூபா கண்டிப்பா கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பணம் மட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. அதே போல உங்க வீட்டுல ஒரு 10 ஆடுக்குட்டி இருக்கு. ஆமா. அதுல ஒரு ஆட்டுக்குட்டி ஆடு ஒரு குட்டி போட்டிருக்கு, 10 குட்டி போட்டிருக்கு. ஆமா. ஒன்னு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுத்துருங்க. அதாவது எந்த பொருள் வாங்கினாலும் விளைச்சல், முதலாவது விளைச்சல், முதலாவது ஆட்டுக்குட்டி, இப்படி எல்லாத்துலயும் முதல் தரமான பொருட்களை கர்த்தர் கொடுத்துடணும். கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா நம்ம இப்ப ரொம்ப டீப்பா போக வேண்டியதில்லை. நம்மளுடைய காணொலி பாக்குற மக்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் நல்லாவே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அதே போல புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாம் சந்தோஷமா கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு மிகமா அதிகமா கொடுப்பார். சரி. ஏன்னா நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம சந்தோஷமா கொடுங்க, அப்ப உங்களுக்கு தாராளமா கொடுக்கும். அதனால சபை எல்லா மக்களுமே சர்ச்சுக்கு கண்டிப்பா கட்டாயமா என்னோட பாயிண்ட் ஆஃப்ல காணிக்க கொடுக்கணும். சரிங்க. முதலாவது கேள்விக்கு மிக நேர்த்தியான பதில கொடுத்துருக்கீங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப காணிக்கை ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. காணிக்கை எதுக்கு கொடுக்குறோம்? அந்த காணிக்கை கொடுக்கறனால ஏற்படக்கூடிய பயன்களை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இப்ப கிறிஸ்தவ மக்கள் மட்டும் கிடையாதுங்க, எல்லா முதல் சேர்ந்தவங்க சர்ச்சுக்கு அல்லது கோயிலுக்கு போகும்போது சும்மா யாரும் போக மாட்டாங்க, போகவே முடியாது கூட. ஏன் முடியாதுன்னா, அந்த கடவுள் பார்க்க போகும்போது கண்டிப்பா